கோஸ்ட்டு 14,50,000 எவ்வளோ 3 மாதத்துக்குள்ளே இல்லை 14,50,000 வந்தது. அதுக்குள்ளே எல்லாம் கட்டி முடிந்தது. அது அப்படி உன்னால் முடியாது. முடியுமா? இல்லை. நீ கணக்கு சேவிங்கில் எவ்வளோ இருக்குது இன்னும் முடியாது. என்னோட முடியாது. அங்கே இல்லை அந்த குறுக்கள் உண்மையை சொல்லணும். ஏண்டா அவர் தான் பூமி பூஜை செய்யுது. அண்ணே லோகேஷ் இவன் இருந்தார். அவருக்கு நம்மளை பற்றி தெரியுமே. சாமிஜி இது பெரிய விஷயம் சொன்னா எங்களுக்கு பின்னால் குஞ்சாபுரி அம்மா இருக்கிறான். நான் அவன் இருக்கிறான். அவளுக்கு பார்த்து கொண்டானே இருக்கிறான். அவள் பார்த்துக்கொள்வான். நீங்கள் செய்யுங்கோ. அவள் பார்த்தா சரி அப்போ அடுத்த ப்ரொஜெக்ட் போகும். ஏன் நம்பு அதான் மனுஷன் சொன்னார். நீங்கள் கடவுளையும் நம்பலை, பெரியவங்களையும் நம்பலை, உன்னை நீ நம்பலை. என்ன அநியாயம் பாருங்க. சிரத்தை இல்லைம்மா. சிரத்தை இல்லை. என்ன பண்ணணும்? முதல்ல உன்னை நம்பும், உன்னை இஷ்ட தெய்வத்தை நம்பும். இந்த மகா பெரியவங்களம்மா மூத்தோர் சொன்னவா அது ஜோக் என்னண்டா, ஜோக் இல்லை உண்மை என்னண்டா, அவங்க நடந்து காட்டிக்கொண்டு சொல்கிறார்கள். சும்மா வளவாண்டு காய்க்கல. நானே வேணும். எஸ் எஸ் இப்போ நம்மள்ட்ட அம்மா அப்போ கூட்டி போகிறீங்க. ஒரு 6 பேர் சொல்லி கொண்டிருக்கு. இல்லை கூட்டி போயிட்டு நான் பின்னால் நிற்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, போக மாட்டாங்க. ஸோ உன்னை நம்பும், இந்த இஷ்ட தெய்வத்தை நம்பும். அது இந்த மகான்களுக்கும் அந்த நூல்கள் எல்லாம் இருக்குது. கொடுத்தார்க்கு குறைவில்லை. என்ன அற்புதம் நினச்சதே விருப்பம். எங்களோட அம்மா தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம். அவள் யார் கேட்டு வந்தவங்க. அவள் கர்ணன் ஒன்றும் இல்லை. அது அப்போ நான் கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி இல்லைன்னு சொன்னதே அவ்வளோ வாரணம் கேட்கவே இல்லை. எனக்கு ஒட்டு அது நல்லா அடிக்கடி சொல்கிறேன்னா திரும்ப சொல்லப்போம். சரியா நாங்களே ஒரு கொஞ்சம் சிரமமான காலம். ஒரு அரை கொத்து அரிசியோ அது இருந்தேன். நல்லா தெரியும் வச்சுருக்கேன். அன்றைக்கு மத்தியானம் சோறு கிடைக்கும், இல்லாட்டி கிழங்கு கிடைக்கும். அப்போ அம்மா 3 நாளாக பிள்ளைய பட்டினி. அவன் காரியரிசியா காரியரியை தான் கூப்பிட்றேன். காரியரி இந்த மஞ்சள் நான் நிற்கிறேன். பின்னோருக்கும் எங்களுக்கு சோறு இல்லை. என்ன சாப்பாடு உங்களுக்கு கிழங்கு சம்பளம் உங்களுக்கு முன்னுக்கு இருக்க கொட்டு இல்லை என்று இல்லை இறந்தார்க்கு இல்லை என்று சொல்லாத அப்படி. அப்போ இவர் அவருக்கு வள்ளலாடுற பாட்டு கேட்டியாராக வந்தால் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எனக்கு கொடு, நான் கொடுப்போம். அதுமா அதான் கொடுத்தார்க்கு ஒரு குறையும் வராது. எஸ் எஸ். அப்போ இன்றைக்கி மகாலட்சுமி பூஜா தயவுசெய்து உங்களை திருத்தி கொடுக்கணும். நீங்கள் திருத்த மாட்டேன்றீங்க. அதான் பெரிய அநியாயம். நான் அந்த வார்த்தையை நான் போகணும் நான் சொல்லுவேன். ஏனெண்டா கஷ்டமாக இருக்குது. அஹோ கஷ்டம். இது நின்ற வார்த்தையில் சங்கராச்சாரியோட சொல்கிறார். இல்லை என்ன அநியாயம் பாருங்கள். உனக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் 10 திசையிலையும் உன்னை இஷ்டதையும் உன்னோட இருக்கிறார். உனக்கு உள்ளும் இருக்கிறார். அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையே. அங்கே எங்களால் முடியாது. அங்கே இடைகள் இது பெரிய செலவு எங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வராதா. கட்டுக்குள்ளே வராது இல்லையா? நோ எல்லாம் முடியும். என்னால் முடியும். என் இஷ்ட தெய்வத்துக்கு திருவிழா முடியும். ஆசைப்படு. அதான் ஆசை அருமைன்கள் நான் சென்றார் சொல்லி கொடுங்க. அது ஆசை அருமைன்ற ஆள் சொன்ன அவன் கோடீஸ்வரன் ராஜா மகாராஜா அவனுக்கு சொன்னது. உனக்கு அது சொன்னது உடைய இன்னும் இருக்குது. வாசப்படு. இல்லை அதில் நிறைய செல்வம் போகணும், இது வேணும், கூட வேணும், காக்கணும் பயணம். எஸ் படம் ஆசை உங்களால் சொல்லுங்க வணக்கம் தான். ஸோ இந்த முட்டாள் புத்தியெல்லாம் மாற்றுவோம். என்ன போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த முட்டாள் வார்த்தை எனக்கு கேட்ட கோவம் பயன்டா. அவனோட எத்தனை கிலோ தங்க வருன்னா கேட்குறேன். அவங்கள்ட்ட சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. 4 பிள்ளை இருக்க கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது. ஏய் போதும் அவனு என்ன போதும் உனக்கு? அது யாருக்கு சொன்னேன்டா? அவன் பெரிய கோடி இன்னும் அவனுக்கு சொன்னேன். ராக்ஃபெல்லர் அப்படியானா தெரியும். ராக்ஃபெல்லர் அவன் எனக்கு அவன் எத்தனையோ கோடி ஓட்டு கணக்கு பார்த்தானா. அவன்கிட்ட வந்தது 3.5 கோடி தானா. அவன் சாக்குள்ள என்னன்னா நான் 10 கோடி வேண்ட 3.5 நினைச்சான். அவனுக்கு தான் சொன்னது உனக்கா இல்லையா?
போதும். அது வேறு விஷயம். பிசிங்கிற வேறு விஷயம். நல்லா உள்ள திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. என்ன அர்த்தம்? ஸோ திரும்பவும் அதான் சொல்கிறேன், தவறு உன்னோட தான் உள்ளது, தெய்வத்திர பக்கம் இல்லை. இப்போ அம்மாசான் சொன்னார், உன்னிலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னை இஷ்ட தெய்வத்தை நம்பிக்கை இல்லை, எல்லாம் பெரியவங்க சொல்கிறது நம்பிக்கை இல்லை. அப்போ இன்னும் என்ன பண்ண போகிறாய்? ஸ்ரத்தஸ்வதாத்த ஸ்ரத்தஸ், நம்புமானே நம்பு. எஸ், சந்தேகமே இல்லை. இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வந்து 2ஆம் தடவை போகிறேன், நீ ஒரு தடவை மாட்டேன். எஸ். ஸோ பெருமாண்ட திருவிழாவில் நான் ஏதோ சொல்லி கொண்டிருக்கேன்ல, மகாலட்சுமி தானே காலையில் 3:33 வெளிம்பி கொஞ்சம் களைச்சி போய் திரும்ப இருக்கு. தாயே என்ன திருவிழா. இப்போ சின்ன ஒரு உதாரணம், இந்த மரம் நாட்டுறதுக்கிறது 6 வருஷமாக நாங்கள் பல வகையான மரங்களை நாட்டி பார்த்தோம். மதுரையா எல்லாம் சேர்த்து போச்சு. அப்போ நான் பிரார்த்தனை பண்ணிட்டு காலங்காலத்தில் சொன்னேன், காயா மரம் இன்றைக்கு நாட்டும் என்ன நாட்டியாச்சு, முளைஞ்சி போச்சு. ஒரு 6 வயதில் அப்படி சோலை என்ன எப்படி அதானே ஆசை. தாயே நான் பார்த்து என்ன அழகான இது தப்போ வனம் இல்லையோ, வனத்தை காணலையே, வனம் உருவாகும். ஸோ நீங்கள் அப்படித்தான் நெட்டு பாரு, தாயை உங்களை இஷ்டத்திட்ட சொல்லு, எனக்கு வேணும் இது கமா குட். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. சுந்தரமூர்த்தி நான் சொல்கிறேன், அதான் இவரோட சொன்னேன். அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க 4 பேர் சொன்னபடி நடண்டா. உங்களோட ரோட்டால் வர 4 பேர் இல்லை, இந்த 4 பேர் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை பொன் கேட்டாங்க, பொருள் கேட்டாங்க, இல்லை கேட்டாங்க. நீ ஏன் கேட்க மாட்டேன்ற? நான் கடவுள்கிட்ட அது சரியான ஏழையும் கஷ்டப்படுறவங்களாம் இப்படி சொல்கிறேன். என்ன நான் கடவுள்கிட்ட வேணும் கேட்க, அது பணக்காராங்களாம் கேட்பாங்களாம். அவனுக்கு தான் நீ புத்திஜாலி. பணக்காரன் தான் கடவுள்கிட்ட அவன் புத்திஜாலி கேட்குறான். நீ பிச்சை எடுத்து என்னது பெக்கிங் ஃப்ரம் பெகர்ஸ். அப்போ எனக்கு சொல்லி அவனை விருப்பமா என்ன எல்லோரும் பிச்சைக்காரனை போய் பிச்சை எடுக்கிறேன் வைக்கமில்ல. நோ. நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. ஓம் சத் சத்.